குடும்பத்துல பாருங்களேன், கணவன் மனைவிக்கு இடையில சமாதானமும் சந்தோஷமும் இல்லாம இருக்கும்போது அந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பிசாசு கொண்டு போய் அடைத்து வச்சிடறான், சாத்தான் கொண்டு போய் அடைத்து வச்சிடறான். கோபங்கள், எரிச்சல்கள், சின்ன வார்த்தை பாருங்க, அது ஒரு பெரிய எரிக்கக்கூடிய ஒரு பந்தத்தை போல குடும்ப வாழ்க்கையில் இருக்கிற அந்த சமாதானம், இந்த சந்தோஷம், நிம்மதியை அதை பிசாசு திருடி கொண்டு போயிடறான். அதை கொண்டு போய் அடைத்து வைத்து விடுகிறான். அல்லது அது உங்களுக்கு கிடைக்காதபடிக்கு உங்களுடைய கண்களுக்கு முன்பாக அதை மறைத்து வச்சிடறான். ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதீங்க, கலங்காதீங்க, நீங்க என்கிட்ட வந்தபடினால நான் அடைக்கப்பட்ட கதவுகளை மீண்டும் உங்களுக்காக திறக்க போகிறேன். ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டார் அப்படின்னு சொன்னா, அந்த வாக்குத்தத்தத்துக்காக நீங்க எப்படி இருக்கணும், அந்த வாக்குத்தத்தத்தை நீங்க பெற்றுக்கொண்டு ஆண்டவர் உங்களுக்காக ஒரு காரியம் சொல்லிட்டாருன்னு சொன்னா உங்களுடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று சொல்லி நான் நினைத்துக் கொண்டு இருக்கும்போது, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் நான் உங்களுக்கு முன்பாக ஒரு திறந்த வாசலை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா உங்களுடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா, அந்த இருதயம் ஒரு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு இருதயமாக, அந்த திறந்த வாசல் எப்போ திறக்கும், என்னைக்கு அது திறந்து நான் என்னைக்கு அதுக்குள்ள நுழைந்து நான் என்னைக்கு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள போகிறேன் என்று சொல்லி இருக்காது. அந்த திறந்த வாசல் எனக்காக திறக்கப்படும், அதற்குள்ள நான் பிரவேசிப்பேன், அதற்குள்ள நான் நுழைவேன், அதற்குள்ள எனக்கு சமாதானம் இருக்கு, சந்தோஷம் இருக்கு, ஆசீர்வாதம் இருக்கு, பொருளாதாரம் இருக்கு, நன்மை இருக்கு. இன்னார கரங்களை தட்டி ஆமென் சொல்லிருக்கணும். நீங்க ஆமென் சொன்னாதான் உங்களுக்கு கிடைக்கும்.